அண்ணே அண்ணே. யாரு? பாவல என்னவுல? அக்கா அண்ணன் இருக்காரா? அண்ணன் நைட்டு வேலைக்கு போயிட்டு வந்து தூங்கிட்டு இருக்காருல. என்னவுல? ஒண்ணு இல்லக்கா, என் பிள்ளைக்கு ரொம்ப காய்ச்சல் அடிக்குதுக்கா. அதான் இந்த ஆஸ்பத்திரி வரைக்கும் போயிட்டு வரும்னு பாக்குறேன். உங்க வண்டி சாவி கொடுத்தீங்கன்னா எடுத்துட்டு போயிட்டு வந்துருவேன்க்கா. அது வண்டி சாவியா? டெய்லி ஏன் வண்டியில நம்ம வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காரு, நைட்டு வேலைக்கு போயிட்டு வந்து தூங்கிட்டு இருக்காரு. நான் வேணா கேட்டு சொல்லவா? சாவி வேற எங்க வச்சிருக்காருன்னு தெரியல. அப்படியா? நீ வேணா போயிட்டு அப்புறமா வரையா? சரிக்கா, சரி வரேன்க்கா. எந்திரிச்சிட்டாரு என்னன்னு தெரியல. அக்கா அந்த அண்ணன் எந்திரிச்சிட்டாங்களாக்கா? எந்திரிச்சிட்டாருல, ஆனா வீட்டுல இல்ல, வெளியில போயிருக்காங்களே. வெளியே போயிட்டாரா? ஆனா வண்டி நிக்குதேக்கா. அதுவாவுல அவரு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வந்து இடவசியமா பேசணும், என் கூட வான்னு சொல்லி கூட்டு போயிருக்காங்க. எதுக்கு ரெண்டு வண்டியில போய்கிட்டு இருந்து, அந்த அண்ணன் ஒரே வண்டியில போவோம்னு சொல்லிட்டு அந்த அண்ணன் வண்டியிலே போயிட்டாங்கல்ல. சரி அக்கா, நீங்க தப்பா நினைக்கலாம்னா அண்ணனு போன் பண்ணி அந்த சாவி மட்டும் எங்க இருக்குன்னு கேட்டு சொல்றீங்களா? சரி இருவுல. ஐயோ, இவரே போன் வேற எடுக்க மாட்டேங்கிறாருல்ல. நானும் எல்லா இடத்துக்கும் தேடி பார்த்துட்டேன், எங்க வச்சிருக்காருன்னு தெரியல. ஒருவேளை பேண்ட் பாக்கெட்ல இருந்து ஓட்டு மறந்து வாக்கில போயிட்டாரா என்னன்னு தெரியல. சரிக்கா, என்னன்னு பாத்துக்கிறேன். இவர் வேற நேரங்களும் தெரியாம போன் பண்றாரு. இப்ப எதுக்குங்க போன் பண்றீங்க? ஏய், நாங்க அந்த அண்ணன் கூட பேசிட்டு இருக்கும்போது நீ போன் பண்ணி இருந்திருக்க. அதான் எதுக்கு பட்டுன்னு கேட்கத்தான் நான் போன் பண்ணேன். அது ஒண்ணும் இல்லைங்க, இந்த பக்கத்து வீட்டுக்காரப்புல மகளுக்கு உடம்பு இல்லைன்னு வண்டி சாவி கேட்டு வந்துச்சு. அதான் இந்த வண்டி சாவி எங்க வச்சிருக்கேன்னு கேட்கலான்னு தான் உங்களுக்கு போன் பண்ணேன். அப்படியா? சாவி அந்த கம்பியில தானே தொங்கிட்டு இருந்துச்சு, எடுத்து கொடுத்தியா? நான் குடுக்கலங்க. என்னது குடுக்கலையா? எதுக்கு குடுக்கல? ஏங்க எசாம இருங்க, உங்களுக்கு என்ன தெரியும்? ஒரு தடவை கொடுத்து பழகிட்டோம்னா அதே பழக்கத்துக்கு ஓயாம வந்து அடிக்கடி கேட்பாங்க. இப்படியே கொடுத்துட்டே இருப்பீங்களா? வண்டிக்கு பெட்ரோல் என்னாச்சு? இவங்க நம்ம வண்டியை ஓசில எடுத்து சுத்துறதுக்கா பெட்ரோல் போட்டு நிப்பாட்டி வச்சிருக்கோம். அடி பாவி, ஒரு பச்சை பிள்ளைக்கு உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு வந்து வண்டி கேட்டு இருக்காங்க, நீ தரமாட்டேன்னு சொல்லிருக்கிய. இதெல்லாம் என்ன ஜென்மம்? உள்ள உசுரை விட உனக்கு வண்டி பெருசா போச்சா? இதெல்லாம் எப்பதான் திருந்த போறியோ? கொஞ்ச நாள் மனுஷத்தன்மையோட நடந்துக்க பாரு.